ஹாய். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஓகேவா. ஸோ நான் அது குக்கிங்லலாம் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் சும்மா எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேயா. ஸோ இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி நான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஓகே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் செஞ்ச லன்ச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் அதுக்கப்புறம் கார்ன் போட்டு சாதம். ஸோ நார்மலாக மாங்காய் சாதம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் கார்னும் சேர்த்து நான் பண்ணேன். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த குழம்பு மிளகாத்தூள், இந்த 3 தான் மசாலா மாதிரி போட்டுட்டு செஞ்சு இறக்கிட்டேன். நம்ம நார்மலாக பிள்ளைகளை காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ அனுப்புகிறோம் அப்படின்னா, அந்த லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுத்து அனுப்புறது அப்படின்றத யோசிக்கிறதே அம்மாக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வேலை. ஏன்னா ரெகுலராக பண்ணுறதாவும் இருக்கக்கூடாது, டெய்லி ஒரே டிஷ்ஷையும் நம்ம செஞ்சு கொடுத்து விட முடியாது. ஸோ டெய்லி ஒரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுதான் இதில் ஒரு பெரிய சேலஞ்சு. ஸோ உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தெரியுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் அதை ட்ரை பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு புது டிஷ்ஷாக யாராவது ஒருத்தர் நீங்கள் கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா, அந்த டிஷ்ஷை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிக்கும், மாங்காய் சாதம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ மாம்பழ சீசன். ஸோ அதனால் இப்போ மாங்காய் பச்சடி, மாங்காய் சாதம், மாங்காய் வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே இந்த டைமில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க. மாம்பழம் சீசனல் ஃப்ரூட். ஸோ அதனால் மாம்பழம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஒரு சில சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த சீசனில் கிடைக்கிற பழங்கள் அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் வர்ற நோய்களுக்கான மருந்து தான் அந்த சீசனல் ஃப்ரூட்டு. அதனால் சீசனல் ஃப்ரூட்டை யாரும் அவாய்ட் பண்ணாதீங்க. வெயிட் போடுன்னு கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறமா நம்ம வெயிட்டை குறைச்சிக்கலாம். ஸோ மாம்பழம் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஓகே, பாய்.